Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோவக்காய் ஃப்ரை. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை பண்றதுக்காக நான் 400 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கோவக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீசஸா நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நாம எடுத்து வச்சிருக்க எல்லா கோவக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஃப்ரை பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 50 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 30 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த கோவக்காவோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கு தண்ணி தெளித்து நாம் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நாம் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சூடு பண்ண வச்சிடலாம். அதுக்காக ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கோவக்காவை கவனமாக சேர்த்துக்கலாம். ஒரு டைமில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு கோவக்காவை நான் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். கோவக்காய் போட்ட உடனே கரண்டி போட வேணாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நாம் கரண்டி வச்சு அதை மெல்லமாக மாற்றி விடணும். அதோட எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி அதை நாம் திருப்பி விடணும். ஒரு 1 மினிட் கேப் விட்டு நாம் அதை திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலர் வந்தாலே போதும், நாம் அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே அடுத்த செட் ஆஃப் கோவக்காவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கோவக்காய் போடும்போது கவனமாக போடுங்க. சூடான ஆயிலில் போடுறதுனால கொஞ்சம் கவனமாக போடணும். இப்போ பாருங்கள், இந்த கோவக்காவும் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நல்லா திருப்பி விட்டுடலாம். அதோட எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனோடனே நாம் எடுத்துடலாம். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நீங்கள் கவனமாக பார்த்து அதை எடுக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகி கருகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த கலரில் நாம் எடுத்துடணும். பாருங்கள், இதே மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா கோவக்காவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட எம்மியான டேஸ்டியான கிறிஸ்பியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லா மிக்ஸ்ட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் காம்போவாக சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக கோவக்காவை கூட்டு, கோவக்காய் மசாலா அந்த மாதிரி தான் செய்வீங்க. ஃப்ரையும் செய்வாங்க, ரவுண்டாக கட் பண்ணி சிலர் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்டைலில் தான் ஃப்ரை பண்ணுவேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கோவக்காய் வாங்கும்போது இந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், நான் ஆல்ரெடி நிறைய வெஜிடேரியன் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.